திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே. ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தில் திங்கட்கிழமையில் இணையத்தின் வழியாக நம் அனைவரும் இந்த திருப்பலியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்காக இந்த திருப்பலியிலே உங்களுடைய கருத்துகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அவர் எல்லோருக்குமான கடவுள். இந்த மனிதகுலம் அத்தனைக்குமாக மொத்தமாக என்னுடைய மக்கள் அப்படிங்கிற எல்லா ஆடுகளுக்குமான ஒரு அன்பான ஆயன், நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயன், வழிநடத்தக்கூடிய ஆயனாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை இந்த பூவுலகில் வெளிப்படுத்தினார். இந்த சூழ்நிலையில் நம்முடைய சமூகத்தில் நாம் அந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள், நாமெல்லாம் இந்த பூர்வக்குடி மக்கள் தான், இங்கே பிறந்தவர்கள் தான். இருந்தாலும் அவரே மெய்யான தெய்வம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய கடவுள் என்று சொல்லி நாம் அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக வாழுகிறோம். ஆனால் நாம் எந்த அளவிற்கு இந்த பிரிவினைவாதத்திலிருந்து விலகி இருக்கிறோம்? எல்லா மக்களையும் ஒன்று சேர, இவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள், எனக்கும் அவர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை, ஒரே தந்தையினுடைய மக்கள் என்கிற உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை ஜாதியின் அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில் நாம் மற்றவர்களை பிரித்து நமக்கு கீழ் நமக்கு மேல் என்று சொல்லி பாகுபாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவருடைய அன்பு சீடன், உண்மையான சீடனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு என்னை சுற்றி வாழக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் என்னுடைய அன்புமிக்க சகோதர சகோதரிகள் என்கிற அந்த மன உணர்வோடு, மனித நேயத்தோடு, மனிதாபிமானத்தோடு நம் வாழ சிறப்பாக அப்படிப்பட்ட உள்ளத்தை வேண்டி இந்த திருப்பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து, நம்முடைய தேவைகளையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பாதம் சிறப்பாக நாம் இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை உலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தீர். இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூற தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய் மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாறையை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்தில் இருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக்க நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மை அற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்கு சென்றதே இல்லை என்றேன். 2ஆம் முறையும் வானத்திலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்கூக்குரல் ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்த பின் யாவும் வானத்துக்கும் மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசாரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமான அந்த மனிதர் வீட்டிற்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்றும் தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேச தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே.
கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடதே. அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் கொஞ்சுக்கு போடும் கிடைத்தது. அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் கொஞ்சுக்கு போடும் கிடைத்தது. ஆனால் இறைவா என் அரசே, ஆனால் இறைவா என் அரசே, எனக்கோவும் இடம் தஞ்சம் கிடைத்தது, எனக்கோவும் இடம் தஞ்சம் கிடைத்துள்ளது. மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடதே. கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடதே. வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், ஏங்கும் நெஞ்சிற்கு வார்த்தை கிடைக்கும். வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். ஆனால் இறைவா என் உயிரே, ஆனால் இறைவா என் உயிரே, நீ இன்றி எனக்கு வாழ்வெங்கு கிடைக்கும், நீ இன்றி எனக்கு வாழ்வு எங்கு கிடைக்கும். மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடதே. கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடதே. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 11 18 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயனானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக திருப்பலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்கா காலத்தினுடைய 4ஆம் வாரத்தில் நாம் இருக்கிறோம். திங்கட்கிழமை திருப்பலி. இன்றைய வாசகங்கள் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலுக்கு ஒப்பிட்டு பேசுவதற்கு ஏதுவானதாக இருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி அடுத்த 5 ஆண்டுகள் நம்மை யார் ஆளப்போகிறார்கள் என்பதற்கான ஒரு தேர்தலை நாம் சந்தித்து நமக்கு விருப்பமான வேட்பாளருக்கு நாம் நம்முடைய வாக்கை செலுத்தி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பேசியிருந்தால் கூட ஃபாதர் யாரோ ஒரு கட்சிக்கு ஃபேவராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அது அப்படி ஒரு சூழல் அமையலை. உங்களை சந்திப்பதற்கும் உங்களிடம் பேசுவதற்குமான சூழல் அமையலை. இன்றைக்கி இது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருக்கோ உங்களை வாக்களிப்பதற்காக தூண்டுவதற்காக அதுக்கு பாசிபிளும் கிடையாது. பட் நாம் இந்த தேர்தலிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இது அமைந்திருக்கிறது. நானும் விவரம் தெரிந்ததிலிருந்து பல்வேறு தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் தான். இன்றைக்கி தமிழகத்தில் படிக்கக்கூடியவர்களுடைய சதவிகிதம் அப்படிங்கிறது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. பெற்றோர்கள் தாங்கள் படிக்காட்டியும் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி அந்த சதவிகிதம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் படிக்கக்கூடியவர்கள் அதிகமாகி கொண்டே போகிறார்கள். ஆனால் நம்ம படிக்கிறோம், அதனுடைய அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, அது சம்மந்தமாக ஒரு வேலையில் நம்ம அமருகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனால் படிக்கிற படிப்பு எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கைக்கு உதவி கொண்டு இருக்கிறது, நான் தெளிவாக ஒரு முடிவு எடுப்பதற்கு எந்த அளவிற்கு இது உதவுகிறது, நான் வாழக்கூடிய இந்த சமூகத்தை பகுப்பாய்ந்து அதை பற்றியான ஒரு அறிவு, இன்றைய அரசியல் சூழலை அறிந்து கொள்ளக்கூடிய தெளிவு எனக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறோமே ஒழிய அது எந்த அளவிற்கு அது ப்ராக்டிக்கலாக போகும்போது அது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் நான் அதிகமாக தெரிந்து கொண்டது, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கி நம்முடைய இளைஞர்கள் அதிகமாக சினிமா மோகத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக அது அமைந்தது. ஒரு நடிகர் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே திடீரென்று குதித்திருக்கிறார். யார் வேணாலும் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வரலாம், நாட்டை ஆளுவதற்கான தகுதி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், மக்கள் அவர்களை விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் ஆளலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. நீங்களும் வரலாம், நானும் வரலாம். ஆனால் ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி, இங்கு பல வருடங்களாக இருக்கக்கூடிய கட்சிகள் மாறி மாறி ஆண்டு கொண்டு இருக்கின்றன. அப்போது ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி இன்றைய ஒரு இளைஞர்களும் ஒரு கூட்டமும் ஒரு நடிகரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் தகுதியானவரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள தோன்றியதா, அதை அலசி ஆராய்ந்து பார்த்தார்களா அப்படின்னு சொன்னால், அதை தாண்டி அவர் எனக்கு பிடித்த நடிகர், ஸோ அதனால் அவர் நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். அவர் எனக்கு பிடித்ததனால் அவர் எது செய்தாலும் அது சரி,
அவருக்கு எதிராக எது நடந்தாலும் யார் எது பேசினாலும் அது தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி இருப்பதாக பார்க்கிறோம். அதை பற்றி ரொம்ப டீப்பாக போகிறது கிடையாது. ஒரு சின்ன சம்பவம் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு நல்ல ஆயன் என்பவன் ஆடுகளுக்கு பாதுகாப்பாக இருப்பான். அவன் ஆயன் சொல்வதை ஆடு கேட்கும், ஆடுகளை ஆயன் அறிந்தவனாக இருப்பான். இப்போ கூலிக்கு மேய்ப்பவர் என்ன பண்ணுவார், ஆடுகளை ஓநாய்கள் தாக்க வரும் பொழுது விட்டு விட்டு ஓடி விடுவார். இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சினிமாவில் பார்க்குறோம், அதே நடிகர் ஒரு ஆபத்து வரும்பொழுது, மக்களுக்கு ஆபத்து வரும்போது பறந்து இங்கேருந்து இங்கே பறந்து அங்கேருந்து மேலே போய் அந்த மக்களை காப்பாற்றுகிறார். அதே அவரை கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே மக்கள் நசுக்கப்படுகிறார்கள். நினச்சிருந்தா உள்ளுக்கு குதித்து காப்பாற்றிருக்கலாம் நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னப்பா அதெல்லாம் சாத்தியமா, அது சினிமா, இது நெஜம், இதில் போய் அப்படி பறந்து அவர் உள்ளுக்கு குதித்து 40 பேரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்கள்ல. அதுதான் நாம் சினிமா வேறு, நிஜம் வேறு. இங்கே நாம் ரீலில் பார்க்குறது எல்லாம் ரியல் நடக்கிறது சாத்தியமான ஒன்றாக நாம் கருத முடியாது. ஆனால் நிறையா நேரங்களில் நம்முடைய இளைஞர்கள் எப்படி அவரை நீங்கள் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, சினிமாவில் பார்த்துருக்கேன், அவர் அரசியல் நமக்கு மக்கள் நல்லது பண்ணுறதுக்காக அரசியலில் வந்த மாதிரி நான் திரைப்படங்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் இது இங்கு நிஜத்தில் சாத்தியமானதா அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அடுத்த நடந்த நிகழ்வுக்கு அப்புறம் கூட அது கண்டிப்பாக குதித்து காப்பாற்றுங்கிறது சாத்தியமான ஒன்று அல்ல. ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. ஆனால் அந்த சம்பவத்தில் எந்த அளவிற்கு அங்கே நின்று அந்த மக்களாக நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிறத செயல்பாட்டில் காட்ட கிடையாது. அங்கேருந்து அவர் கிளம்பி விடுகிறார். அதான் நிறையா பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதுக்கு முட்டு கொடுப்பவர்களும் இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனித நேயத்தோடு நீங்கள் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மக்களுக்காக பணியாற்ற வரக்கூடியவர்கள் இப்படி ஒரு சம்பவம் வருகிறது, அப்போது நாம் அந்த மக்களோடு நின்றிருக்க வேண்டும், அந்த துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய மக்கள், இவன் உண்மையான தலைவன். ஒரு ஆயன் என்பவன் ஆடுகளை விட்டு விட்டு ஓடுபவன் கிடையாது. கூலிக்கு மேய்ப்பவன் மட்டும்தான் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடுபவன். மாறாக ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கிறவன் தான் உண்மையான ஆயன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுத்தார். எப்போதுமே முன்னாடி போய் எந்த ஆபத்து வந்தாலும் என் ஆடுகளை சந்திப்பதற்கு முன்பாக என்னை அந்த ஆபத்து சந்திக்கட்டும், நான் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சந்திக்கக்கூடியவன் தான் உண்மையான ஒரு ஆயனாக இருக்க முடியும். அவன்தான் அந்த ஆடுகளை சரியாக வழிநடத்தி சொல்வான். இல்லாவிட்டால் அவன் தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த ஆடுகளை பயன்படுத்துகிறான். அந்த ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவன் விட்டு ஓடிவிடுவான். அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். இன்று வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் கூட இப்படி கிறிஸ்தவ விழுமியங்களில் வளர்ந்தவர்கள் கூட, விவிலியத்தை வாசிப்பவர்கள் கூட அதை ஒப்பிட்டு இவன் தகுதியானவனா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தெளிவு அவர்களுக்கு இல்லை என்பதுதான் மிக வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது எப்படியாக இருக்கட்டும், இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும், இதை பற்றி நிறையா சொல்லலாம். இருந்தாலும் இது ஒரு உதாரணம். இன்றைய வாசகத்தினுடைய அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய மக்களுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நம்மை ஆள்வதற்கு நாம் தேர்ந்தெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு தலைவன் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? நம்ம நோன் ஈவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஈவில்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் நமக்கு இப்பொழுது லெசர் ஈவலாக இருக்கிற ஒரு ஆட்சியை நாம் தேர்ந்தெடுக்கிறது தான் நமக்கு ஒரு கட்டாய சூழலாக இருக்கிறது. அதனால் அதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது அதற்கான காலம் நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு தகுதியை நிரூபிக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லோருமே அவர்களுக்கு நம் வாக்களித்து நம்மை ஆள்வதற்கு அவர்களை விடலாம். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் கூத்து கிடையாது, ஒரு படம் கிடையாது. மாறாக 5 ஆண்டுகள் 8 கோடி மக்களை ஆளக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக நமக்கு இருக்கணும். ஆனால் இந்த தேர்தலை பார்க்கும் பொழுது நிறைய பேர் அவர் எதற்காக அவர் ஆள்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறத பேசுகிறத தாண்டி அவருடைய ரசிகர்களாக அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுலேயே அதிகமாக இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு தகுந்த காரணம் கொடு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அவர்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இனி வரக்கூடிய காலங்கள் அவர் ஜெயிக்கலை இல்லை வேறு யாரும் வர்றாங்க, ஆனால் நடக்கக்கூடிய காலங்களில் நானும் சந்திக்க போகிறேன், அவருக்கு வாக்களித்தவரும் சந்திக்க போகிறார்கள். இருந்தாலும்
நமக்கு ஏற்பட வேண்டிய தெளிவு என்பது என்னுடைய தலைவன் என்பவன் தன்னுடைய மக்களுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு மனமுள்ளவனாக இருக்க வேண்டும். அதில் ஒரு நிகழ்வு கூட பார்த்தா, ஒரு ஊரில் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு. அப்போ அவருடைய தொண்டர்கள் தான், அவருக்கு பிடித்த ரசிகர்கள் தான் பூ அவர் மேலே போடுறாங்க. ஒரு இடத்துல வந்து அவர் சைக்கிளை விட்டுட்டு ஓடின விதம் என்பது அவருக்கே அவர் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை, அவருடைய மக்கள் மீது கான்ஃபிடென்ஸ் கிடையாது. தன் உயிருக்கு எந்த அளவு தன் உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓடின ஒரு நிகழ்வை பார்க்குறோம். அப்போது அப்படி பயப்படுறவர் எப்படி மக்களுக்காக தன் உயிர் போனாலும் அப்படின்னு சொல்லி வருவார். எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உயிர் போகும் அப்படின்னு சொல்லி தெரிந்தே தன் மக்களுக்காக இந்த பூவுலகம் வந்து தன் உயிரை கொடுப்பதாக பார்க்கிறோம். தன்னுடைய ஆடுகளுக்காக தன் உயிரை தியாகம் செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவர்கள் தெளிந்து நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் வாசிக்கக்கூடிய இந்த விவிலியமும் நான் பங்கேற்கக்கூடிய இறை வார்த்தையும் எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அது தயார்படுத்துகிறது. நான் கிறிஸ்தவர்கள் இப்படியாக சிந்தித்து நாம் வாக்களித்திருக்கிறோம் என்று சொன்னால், அவருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த விவிலியமும் இந்த இறைவார்த்தை பகிர்வும் எனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். அன்பிற்குரியவர்களே, அதோட மிக முக்கியமான ஒன்று இன்றைய வாசகங்களில் நான் சொல்ல விரும்புவது, முதல்ல நம்ம தொடக்க உரையில் சொன்னது போல, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இந்த இறைவார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், என் ஆண்டவர் எல்லோருக்குமான ஆண்டவராக இருக்கிறார், எல்லா ஆடுகளுக்குமான ஆயனாக இருக்கிறார். அவர் ரொம்ப அருமையான இன்னைக்கு அந்த நற்செய்தியில் சொல்கிறார், இக்கொட்டிலே சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமான ஆண்டவராக இருக்கிறார். வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே அப்படி பாகுபாடு பார்த்தது கிடையாது. இந்த மக்கள் அனைவரும் எனக்கான மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது இந்த பிரிவினையை முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், விருத்த சேதனம் செய்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக ஆக வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருந்தவர்களுக்கு இன்றைய பேதுரு ஒரு நிகழ்வின் மூலமாக ஒரு தெளிவை கொடுக்கிறார். அது உணர்ந்து கொள்கிறார்கள், என் ஆண்டவர் எல்லோருக்குமான மீட்பராக இருக்கிறார். அப்போ யார் வேணாலும் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நாம் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கி கூட பல்வேறு சமயங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிறோம், அடையாளத்துக்காக வாழ்கிறோம். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தர் கிறிஸ்துவ சமயத்தை சாராமல் இருந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை பின்பற்றுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் உண்மையான கிறிஸ்தவராக இருப்பார். அதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்களாக தமிழகத்தில் மிக முக்கியமாக ஜாதியின் அடிப்படையில் பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு நாம் வாழ்கிறோம். ஆலயத்தில் கூட எவ்வளோ பிரிவினைகள் இருக்கிறது, ஒரு பங்கில் எவ்வளோ பிரிவினைகள் இருக்கிறது, அருள் சகோதரிக்குள்ள ஜாதியின் அடிப்படையில் எவ்வளோ பிரிவினைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வெறும் அடையாளத்திற்காக கிறிஸ்தவனாக இருக்கலாம். உண்மையில் ஆண்டவருடைய மீட்பு எனக்கு வந்து சேராது. அன்பிற்குரியவர்களே, எல்லாருக்குமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நான் எல்லோரையும் சரிசமமாக நான் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு தலைவர் நம்ம நாட்டை ஆளக்கூடிய தலைவர் நம்ம வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம யோசித்து அவர்களை தகுதியானவர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரிடம் வேண்டி அவரை நாம் தேர்ந்தெடுக்கலாம். அதுவரை இப்பொழுது நமக்கு லெஸ்ஸர் ஈவில் அப்படிங்கிறது தான் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். ஒரு ஆயன், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு தலைவர்கள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக எடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் போற்றுகிறோம், புகழுகிறோம். காரணம், இயேசு விட்டு சென்ற அந்த விழுமியங்கள். நம்ம ஒவ்வொருத்தருமே தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய சூழலில் இருக்கும். ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கலாம், நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு 4 பேருக்கு நாம் ஒரு ஹெட்டாக இருக்கலாம். இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எனக்கு கீழே இருப்பவர்களை நான் எப்படி நடத்த வேண்டும், எப்படி அன்போடும் பாசத்தோடும் மனித நேயத்தோடும் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு நாம் வாழ சிறப்பாக என் திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பொன்னான வாழ்வை உடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாகச் செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய்
ஆண்டவரே உம் அருளோடு அணைப்பாய் தூயவனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவெல்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு புரந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை மக்கு நன்றி செலுத்துகின்ற. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருடும் திறத்தமே திருவிக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமல் பெருவிற்கு தென் மனதுக்கு உடலுக்கு பதாப்ப நலமளிக்கும் மருமந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரும் திறத்தமை காத்துமைத்து வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என் நாளுமே அன்னையை புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என் நாளுமே அன்னையை புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.